கை நடுக்கம் போக்க இத செஞ்சா போதும். அந்த அளவுக்கு இந்த வீடியோ பதிவுல கை நடுக்கம் பற்றிய முற்றிலுமான தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். ரெமெடி ஃபார் ஹேண்ட் ஷேக்கிங். ஹேண்ட் ஷேக்கிங்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் ட்ரெமோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் ஷிவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கையை நேரா வச்சா கை அப்படியே நடுக்கம், எந்த ஒரு பொருளையும் அதை கரெக்டா ஹோல்ட் பண்ண முடியாது, ஒரு வேலையை ப்ராப்பரா செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றிலுமான தீர்வு பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இப்ப நம்ம இந்த வீடியோ பதிவுல சில கைகளுக்கான மசாஜஸ், பாயிண்ட்ஸ் பத்தி, பிரெயினுக்கான ஆக்டிவேஷன் பத்தியும் பிரெயின் டீடாக்ஸ் பத்தியும் சொல்ல போறோம். சோ அப்ப இந்த விஷயங்களை பண்ணாலே போதும், கண்டிப்பா இந்த பிரச்சனை, இந்த கை நடுக்கம் கண்டிப்பா போயிடும். சோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு டீடைல்டான பதிவு தான் இப்ப பார்க்க போறோம். சரி, நிறைய பேரு இந்த ஹேண்ட் ஷிவரிங்க்கு நிறைய ரீசன் சொல்றாங்க. இந்த ஹேண்ட் ட்ரெமோஸ் எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியாம, எப்படி இந்த ட்ரெம்பிளிங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியாம நிறைய இதுக்கான காரணங்கள் சொல்லப்படுது. நிறைய பேருக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு அப்புறம் வந்ததா சொல்லப்படலாம். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால வந்திருக்கு, தைராய்டுனால வந்திருக்கு, பிபினால வந்திருக்கு, சில மெடிகேஷன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ்னால வந்திருக்கு அப்படின்னு 1000 காரணங்கள் சொல்லப்படலாம். ஆக மொத்தம் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை செய்யுங்க, அது கண்டிப்பா போதும். கை நடுக்கம் போக்குவதற்கு இதுவே போதுமான விஷயங்களா இருக்கும். சோ இப்ப அந்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இதோடைய ரூட் காஸ். ஏன் இந்த மாதிரி கை நடுங்குது, ஏன் இந்த மாதிரி ஷிவரிங் வருது அப்படின்னு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு நரம்புகளும் இயக்கம் சீரா இருக்கணும், சீரா இயங்கணும் அப்படின்னா அதற்கு நம்முடைய பிரெயின் ஆக்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மாதிரியான இது ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன்னே சொல்லிடலாம். ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ல நம்முடைய கைகள் இருக்காது. சோ அது நம்ம ஒரு வீக்னஸ், ஒரு நம்னஸ், ஒரு ஸ்டிஃப்னஸ், காலையில எந்திரிச்சா கட்ட மாதிரி போயிடும், சுத்தமா ஒரு சென்சேஷனே இருக்காது. நம்ம நினைச்ச உடனே டப்புன்னு அதை யூஸ் பண்ண முடியாது, ஒரு பொருளை ஹோல்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஹேண்ட் ஷிவரிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்கண்ட்ரோலா நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட் ஷேக்கிங்கான ரீசன் என்னன்னு தெரியாம நிறைய மாத்திரைகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் பிரெயின்ல இருந்து ப்ராப்பரான கம்யூனிகேஷன், ஒரு சிக்னல்ஸ் அந்த கைகளுக்கு போகல. இப்ப நம்ம ஒரு வீடியோ நம்ம காட்டுறோம், டிஸ்பிளேல காட்டுறோம். அதுல பாத்தீங்கன்னா கழுத்து பகுதி எந்த அளவுக்கு வீக்கமா இருக்கு, பின்னங்கழுத்து. சோ அப்ப அந்த பின்னங்கழுத்துல சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அந்த C4 அதுல கம்ப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நாளடைவுல டெவலப் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப நம்ம கழுத்துக்கு பின்னாடி இந்த பர்டிகுலர் ஏரியாஸ்ல ஸ்வெல்லிங்ஸ் வர்றத யாரும் கவனிக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு கழுத்து பகுதி இவ்வளவு வீக்கமா இருக்கும், இந்த கழுத்து எலும்பே தெரியாது, காது கிட்ட வீக்கம், இந்த ரெண்டுடைய காதுடைய சைட்ல வீக்கம் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அடிக்கடி தலை சுற்றல், மயக்கம், இதனாலதான் உங்க பிளட் பிரஷர் ரைஸ் ஆகுது. சோ இத நம்ம ரொம்ப கேஷுவலா கவலைப்படாம கவனிக்காம விடுறதோட விளைவுதான் திடீர்னு இந்த மாதிரியான பக்கவாதம் பிரச்சனை, இந்த மாதிரியான பேரலிசிஸ் ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி டிஸ்க் கம்ப்ரெஷன், ஹெர்னியேஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுடைய ஒரு சிம்டம் தான் இந்த ஹேண்ட் ஷேக்கிங். சோ இதற்கு ஹோம் ரெமெடி போதுமா, வெறும் ரெமெடி மூலமா நம்ம இத ஹேண்ட் ஷேக்கிங்க, ஷிவரிங்க, இந்த ஹேண்ட் ட்ரெமோஸை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா நம்ம மருந்துகள்னாலையும் மாத்திரைகள்னாலையும் அப்பத்திக்கு வலிகளை குறைக்கலாமே தவிர ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா கண்டிப்பா நேச்சுரல் ரெமெடிஸ் தான் எப்பயுமே கை கொடுக்கும். சரி, இப்ப அந்த ரெமெடிஸ் பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த ஹேண்ட் ஷிவரிங்கான சொல்யூஷன் என்ன, இந்த ஹேண்ட்ஸ் நார்மலா ஆறதுக்கு, ட்ரெம்பிளிங் ஆகாம இருக்க நம்ம என்னென்ன பண்ணணும், இந்த ஷிவரிங்கை ஸ்டாப் பண்ண இமீடியட்டான பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, ஃபுட் ரீஃப்ளெக்ஸாலஜில இதை ஹேண்டில் பண்றதுக்கான எஃபெக்டிவான வேஸ் இருக்கா,
அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம கிளினிக் பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீயா ஹெல்த் கேர் அப்படின்னு நம்ம பல வருட காலமா நம்ம பல நோய்களுக்கு வெற்றிகரமான சிகிச்சை கொடுத்துட்டு வரோம். பாரம்பரிய மருந்துகள் மற்றும் சில பாயிண்ட்ஸ் மூலமா, ஃபுட் ரீஃப்ளெக்ஸாலஜி மூலமா எந்த நோயும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம ரிசல்ட்ஸோட பதிவுகள் ஷேர் பண்றோம். ஸோ இப்போ அந்த ஃபுட் ரீஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட் என்ன, இந்த ஹேண்ட் ஷிவரிங்க்கு பாயிண்ட்ஸ் எங்க நம்ம பாதங்கள்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு தொடர்ந்து பல தகவல் பார்க்க போறோம். ஸோ ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. நிச்சயமா வீட்டிலிருந்து உங்க நோயை பற்றி நீங்க முழுசா தெரிஞ்சுக்க முடியும், அதை கையாள முடியும், எந்த விதமான பக்க விளைவுகள் இல்லாம உங்களை நீங்க தற்காத்து கொள்ள முடியும். சரி, ஓகே, இப்ப தொடர்ந்து நம்ம ரெமெடிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஹேண்ட் ஷிவரிங் ஷேக்கிங் ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுவும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்பு வீக்னஸ், மூளையில இருந்து சரியான ஒரு சிக்னல்ஸ் நரம்புகளுக்கு கிடைக்கல. சோ அதனாலதான் கண்ட்ரோலா இருக்கு. இப்ப நம்ம சில வீடியோஸ் மூலமா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப ஒரு வீடியோ டிஸ்பிளே அது பார்க்கலாம். அந்த கைகளை இப்படி அவங்க மடக்குறாங்க. இப்ப பாருங்க, என்னுடைய கைகள் பார்க்கலாம் நீங்க. சோ இப்ப கைகளை மடக்கும் போது அதுல எந்த விதமான இறுக்கம் இல்லை. ஆனா அந்த பர்டிகுலர் வீடியோல அவங்க கைகளை மடக்கும் போது அந்த நரம்புடைய டென்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். நரம்புகள் புடைத்து கொண்டு இருக்கிறது. சோ அப்ப அதனால தான் மூளையில இருந்து அந்த சிக்னல்ஸ், ப்ராப்பரான ரத்த ஓட்டம், ப்ராப்பரான அந்த நியூரான்ஸ்ல இருந்து கம்யூனிகேஷன்ஸ் இல்லை. சோ அதனால நரம்பு வீக் ஆயிட்டு, டேமேஜ் ஆயிட்டு, தட தர 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 தரன்னு ஒரு அன்கண்ட்ரோலான ஒரு பொசிஷனுக்கு போயிடுது. சோ அதனால இதுல நம்ம பண்ணக்கூடிய விஷயம், எந்த விதமான ஒரு சப்ரஷன்ஸ் பண்ணி இதை சரி பண்ண முடியாது. சோ அப்ப நம்ம ஆக்டிவேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலைகளை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சோ அடுத்த வீடியோ நம்ம காட்டுறோம். அதுலயும் பாருங்க, இது ஸ்ட்ரோக் வந்த பேஷண்டோடைய கைகள். இந்த கைகள்ல இந்த மாதிரியான ஹேண்ட் ஷேக்கிங் வரத்துக்கு முன்னாடி கைகள்ல ஒரு மாதிரி மதமதப்பு, ஒரு மாதிரியான வீக்கம் இருக்கும். சோ ஃபிங்கர்ஸோட இப்ப இந்த அளவுல இருக்கக்கூடிய ஃபிங்கர் இந்த அளவுக்கு வீக்கம், ஒவ்வொரு விரல்லையும் கையுடைய அளவே பெருசா இருக்கும். அவங்க அது அப்பத்திக்கே அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த பர்டிகுலர் ரிஸ்ட்ல வீக்கம் வர்றது. ஸோ இந்த மாதிரி இந்த மேல் அந்த ஃபிங்கர்ஸ்ல பார்த்தீங்கன்னா விரல்கள் எல்லாம் அப்படியே மொத்தமா இருக்கும். ஸோ அதை இப்ப அந்த வீடியோ பதிவுல தெளிவா ஸ்ட்ரோக் வந்த ஒரு பேஷண்ட் அவங்களுடைய கையுடைய அந்த ஒரு பொசிஷன்ஸ் நம்ம காட்டுறோம். எந்த அளவுக்கு அந்த கைகள்ல வீக்கம் தென்படுதுன்னு நீங்க பார்க்கலாம். ஸோ அப்ப அந்த பர்டிகுலரா அந்த ரிஸ்ட் பகுதியில வீக்கம் வர்றது, கைகளுடைய ஷேப்ஸ் மாறி போறது, இது எல்லாமே ஆரம்ப காலகட்டத்துல சிம்டம்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். யாரும் அதை பெருசா எடுத்துக்காதனாலதான் இந்த மாதிரி கைகள் வளைந்து போறது, இந்த மாதிரி ஆட்டம் காண்றது, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம கையை தூக்க முடியாம நிறைய பேருக்கு ஆறுது. இதெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கை பகுதியே இவ்வளவு பெருசு இருக்கும். அதுக்கும் இப்ப நம்ம ஒரு வீடியோ காமிக்கிறோம். சோ இப்ப அந்த அம்மாவோட கைப்பகுதி நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு கைகள்ல ஒரு சதையுடைய தேக்கம் இருக்கு, ஒரு ஊதல். அந்த பிளவுஸ் ஒரு கைக்கும் இன்னொரு கைக்குமே டிஃபரன்ஸ் வரும். அந்த அளவுக்கு பத்தாம டைட் ஆயிட்டே போகும். சோ அப்ப இந்த பகுதியெல்லாம் அழுத்தி பார்த்தீங்க பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னா கைகள்ல நரம்புகள் அப்படியே புடைத்து கொண்டு வீங்கி கொண்டு இருக்கும். இதெல்லாம் இந்த பிரச்சனை ஹேண்ட் ஷேக்கிங், ஷிவரிங், ட்ரமோஸ் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற சிம்டம்ஸ். ஸோ நம்ம உடம்பு எப்பயுமே பர்ஃபெக்டா நல்ல ஒரு கண்ட்ரோல்ல லீனா இருக்கணும். ஸோ அதுல சதை போடுது, ஒபிசிட்டி வருதுனாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வந்துடும். இடுப்புல சதை போடுறது, கழுத்து பகுதியில சதை போடுறது, முதுகு பகுதியில அதிகமான வீக்கம் இருக்கிறது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த கழுத்தை சுத்தி நமக்கு இந்த மாதிரியான வீக்கம் இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு பிற்காலத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், பேரலிசிஸ் ப்ராப்ளம்ஸ உண்டு பண்ணிடும் அப்படின்றத மறக்காதீங்க. அதனால எப்பொழுதுமே ஒரு அளவான உடல் எடை என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சாரி, இப்ப இன்னொரு விஷயம் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப நம்ம ஒரு வீடியோ இப்ப நீங்க பாக்குறீங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்கவாதத்தினால இந்த மாதிரியான ஒரு மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுடைய ஒரு வீடியோ. சோ அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க பாருங்க. சோ அப்ப இந்த ஹேண்ட் ஷிவரிங் அப்படின்றது கண்டிப்பா ஒரு இமோஷனலான ஒரு விஷயம். சோ பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நாளா ஒரு விதமான மன அழுத்தம், ஒரு விதமான கோபம், ஒரு பயங்கரமான தாட்ஸ், ஒரு மன இறுக்கம் இது இருந்திருக்கும்.
சோ இதுதான் இந்த பிரச்சனை அதிகமாகிறதுக்கான முக்கியமான காரணம். நிறைய பேருக்கு இப்ப நம்ம ஒரு வீடியோ காமிக்கிறோம், கால்களுடைய வீடியோ. இதுல அந்த கட்டவர்களுடைய கீழ்ப்பகுதி பாத்தீங்கன்னா மறுமறுத்து போகும். இதுதான் இந்த கைகள்ல ஹேண்ட் ஷிவரிங்கான முற்றிலுமான பாயிண்ட். சோ இதுல கண்ணாடி மாதிரியான தோற்றம் தொட்டு பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல சுத்தமா அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா ஒரு சென்சேஷனே இருக்காது. அந்த இடமே அப்படியே மரமரத்து போய் கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அதை தொடும்போது அப்படியே நமக்கு கீரலான ஒரு ஒரு உணர்வு நமக்கு தென்படும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்த போட்டோஸ்ல காமிச்ச மாதிரி காமிக்கிறோம். ஸோ கால்கள்ல எந்த அளவுக்கு அந்த பிளாக் டாட் செடிமெண்டேஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்ட்ரோக், பக்கவாதம், ஹேண்ட் ஷிவரிங், கன்வல்ஷன்ஸ், ஃபிட்ஸ், இந்த மாதிரி பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுடைய கால் பாதங்கள். ஸோ இதுல நம்ம கால் பாதங்களை வச்சே அவங்க உடம்புல எந்த அளவுக்கு உறுப்புகள் சீர்கேடு அடைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். அதுவும் இந்த மாதிரி பிளாக் டாட்ஸ் நிறைய இருந்தாலே சீக்கிரமா மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம கணித்து சொல்ல முடியும். சரி, இதெல்லாம் நம்ம உடல்ல இறைவனால ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறிகள். இன்னும் நிறைய பேரு கைகள்ல பிரச்சனை அப்படின்னா கைகள்ல மட்டுமே பிசியோ பண்றது, மசாஜ் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இப்ப நம்ம காலுடைய பாதங்கள் காட்டுறோம். நம்ம கால்கள்ல இருந்து தான் கைகளுக்கு ரத்த ஓட்டம் போகணும், அங்க இருந்து இங்க வரணும் அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. சோ அப்ப நம்ம கால்கள்ல இந்த மாதிரி நரம்பு புடைத்து கொண்டு போகும்போது, கால்கள்ல இந்த மாதிரி நர்வ் வீக்னஸ் ஏற்படும் போது, சயாட்டிகா பெயின் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த மாதிரி கைகள்லயும் பாதிப்பு அதிகமாகுது. சோ கைகள்ல ஹேண்ட் ஷிவரிங் ஆகிறதுக்கு கால்கள்ல இருக்கக்கூடிய பிளாக்ஸ் ஒரு முக்கியமான காரணம். அப்ப எந்த விதமான ரெமெடிஸா இருந்தாலும் சரி, உடல் முழுக்க சீரான ரத்த ஓட்டத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த ஹேண்ட் ட்ரெம்பிளிங்கை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். சோ ஷிவரிங் ஸ்டாப் ஆகுமானா கண்டிப்பா ஸ்டாப் ஆகும். ஏன்னா இது இன்னைக்கு ஒரு 60 வயசு இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா மட்டும் இல்ல. சோ இன்னைக்கு சின்ன வயசுல 30-35 கூட ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்படுறவங்க அதிகம். சோ அதனால யாருக்கு இன்னைக்கு வரும், அதுவும் இன்னைக்கு ஃபிட்ஸ் வர குழந்தைகளுக்கு அதிகமான பாதிப்பு. குழந்தைகளுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமா இருக்கு. சோ அவங்களுக்கு அடிக்கடி ஒரு நாளைக்கு 2 வாட்டி எல்லாம் ஃபிட்ஸ் வர குழந்தைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. சோ அப்ப இந்த பதிவை அவங்க பார்க்கும்போது, இந்த விஷயங்களை அவங்க புரிந்து கொள்ளும் போது கண்டிப்பா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா வீக்னஸையும் அவங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த ஹேண்ட் ஷேக்கிங்க ஹோம் ரெமெடிஸ், சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் மூலமாவே ஸ்டாப் பண்ண முடியும். சோ இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களா நீங்க ஒவ்வொன்னா செய்யுங்க. நிச்சயமா இந்த பிரச்சனைய, இந்த ஹேண்ட் ஷேக்கிங்க வீட்டில் இருந்த மாதிரியே நீங்க வந்து குறைக்க முடியும். சரி, இப்ப நம்ம அந்த விஷயம் என்னன்னா இந்த கை நடுக்கத்தை போக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபுட் ரீஃப்ளெக்ஸாலஜி மேப் டிஸ்பிளே ஆகுது. அதுல மூளைக்கான பாயிண்ட் கட்ட விரல் தான். சோ அப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை உள்ளவங்க இல்ல வரத்துக்கு முன்னாடியே கால்களுடைய கட்டை விரல் இந்த மாதிரியான வெடிப்புகள் வர்றது, கண்ணாடி போன்ற தோற்றம் வர்றது, கால்கள் வந்து மரமரத்து போறது, வெடிப்புகள் வர்றது அப்படின்னு ஃபிங்கர்ஸ், அந்த 5 ஃபிங்கர்ஸ்லயுமே நீங்க சிம்டம்ஸ் பார்க்க முடியும். சோ இப்ப நம்ம வரிசையா அந்த போட்டோஸ் நம்ம மாத்தி மாத்தி டிஸ்பிளே பண்றோம். சோ கால்களுடைய விரல்களுக்கு நடுவுல வீக்கம் வந்தாலே பிரெயின்ல ஒரு டென்ஷன்ஸ் இருக்கு, நரம்புகளுடைய டைட்னஸ் இருக்கு, ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு அறிகுறி. சோ அப்ப அந்த கால் பாதங்கள்ல நம்ம அழகா பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் இல்லைன்றதை கண்டுபிடிச்சிடலாம். தூக்கம் சரியா இல்ல, ஒரு விதமான மன இறுக்கம் இருக்குன்னு இப்ப இந்த மாதிரியான அடையாளங்கள் நமக்கு தெளிவா காமிச்சிடுது. சோ இப்ப நம்ம காட்டக்கூடிய மசாஜ நீங்க தொடர்ந்து செய்யும் போது நமக்கு மூளைக்கு ப்ராப்பரான ரத்த ஓட்டம் போது எப்பேற்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம வந்து இமீடியட்டா நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். சோ இப்ப நம்ம காமிச்ச மாதிரி கால் கட்ட விரல்ல உங்களுக்கு ஒரு வீக்கம் இருக்குனாலே மூளையில ஏதோ ஒரு பகுதிக்கு ரத்த ஓட்டம் போகல. சோ இப்ப நம்ம காட்டக்கூடிய இந்த மசாஜ் வெறும் கை கட்டவிரல் வைத்துக்கொண்டு கட்டவர்களோட கீழ்ப்பகுதியிலிருந்து மேல்புறமாக அந்த மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்லயும் இப்ப நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட இந்த ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்ஸ் இந்த மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி இன்னொருத்தர் கொடுக்கறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்ஸாலஜி சென்டர்ஸ் நிறைய இருக்கு, நீங்க பயன்படுத்திக்கலாம். நம்ம கிளினிக்லயும் அந்த சஜஷன்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி மூலமா பாத நரம்பியல் சிகிச்சை,
சோ இது எந்த அளவுக்கு வேலை செய்யும்னா, மூளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளையும் கால் பாதத்தை தூண்டுவதன் மூலமாக நம்ம செயலிழந்த நரம்புகளை செயலூட்ட முடியும். அந்த அளவுக்கு கால் பாதங்கள்ல ஒரு ஸ்விட்ச் இறைவனால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம எத்தனையோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம சரி செய்வதற்கு இது மிகப்பெரிய துணை புரியுது. சரி, இப்ப நம்ம காட்டுற மசாஜ் நீங்க பார்த்துட்டே வரலாம். கட்டவர்களுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து மேல்புறமாக, கீழ்ப்பகுதியிலிருந்து மேல்புறமாக எல்லா விரல்கள்லையும் தினமும் ஒரு 2-3 தடவை செய்யும் போது நமக்கு அந்த சைடு பகுதியில எல்லாம் ஒரு வலிகள் தென்படும். அந்த வலி குறையிற வரைக்கும் ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டே வாங்க. இந்த 5 விரல்கள்ல மெட்டி போடுற இடம், அதாவது இந்த கட்டை விரலுடைய கீழ்ப்பகுதி தான் நரம்புகளுக்கான ஃபுல் கண்ட்ரோல். அந்த இடத்துல நீங்க அழுத்தி கீழே இருந்து மேல ஏற்றி விட்டீங்கனாலே தலை சம்பந்தப்பட்ட, மூளை சம்பந்தப்பட்ட, ஹேண்ட் ஷிவரிங் சம்பந்தப்பட்ட எல்லா கை நடுக்கத்தையும் கண்டிப்பா நம்ம போக்க முடியும். கை நடுக்க பிரச்சனைய முற்றிலுமா நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கொடுக்கலாம்னா 4-5 வாட்டி கொடுக்கலாம். சோ தொடர்ந்து எவ்வளவு மாசம் கொடுக்கலாம்னா 3-4 மாதம் தினமும் காலை இரவு அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வரலாம். தூங்குறதுக்கு முன்னாடி கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். மூளைக்கான ரத்த ஓட்ட பாதைய இப்படி நம்ம ஜென்டிலா, எந்த விதமான சிவியரான எக்ஸசைஸ் எதுவும் இல்லாம ஜென்டிலா ஆக்டிவேட் பண்ணவே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். சோ ஃபிட்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு நல்லாவே இந்த பிரச்சனை மூலமா நமக்கு கம்மியாகும். சோ இப்ப நம்ம சொன்ன மசாஜஸ் இது இல்லாம இப்ப இன்னொரு வீடியோ காட்டுறோம். இதுல பாத்தீங்கன்னா காலுடைய பாதத்துடைய மேல் பகுதி தான் பிளட் சர்க்குலேஷனோட பாயிண்ட். அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த காலுடைய பாதத்துல ஒவ்வொரு முட்டியில இருந்தும் நேரா அப்படியே நரம்பு ஓட்டம் நமக்கு நல்லா தெரியும். ஃபிங்கர்ஸ்க்கு கீழே அப்படியே சரிசமமா ஓடும். சோ இந்த பாயிண்ட்ஸை இப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ண நல்ல வலிகள் இருக்கும். சோ அப்போ நமக்கு மூளைக்கான ரத்த ஓட்டம் நம்ம உடம்புல ஓவரால் பிளட் சர்க்குலேஷனை நல்லா அதிகமாகும். சோ இப்ப அதோட வீடியோ தான் இப்ப நம்ம டிஸ்பிளே பண்றோம். இதையும் நாம் சொன்ன மசாஜோட சேர்த்து பண்ணலாம். சோ கால்கள்ல நாம ஃபுட் ரீஃப்ளெக்ஸாலஜில சில ஸ்டிக்ஸை பயன்படுத்தி காலில் இப்ப நம்ம காட்டுற மாதிரி சிகிச்சைகள் வந்து நம்ம கொடுப்போம். இது வந்து நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸோட தான் நீங்க பண்ணிக்கணும். சோ அந்த மூளையில பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் நம்ம கால்கள்ல லொக்கேட் ஆயிருக்கும். சோ அதை நம்ம தனியா பர்டிகுலரா அதுக்குன்னு பிரத்யோகமான ஸ்டிக்ஸ் இருக்கு. அதை பயன்படுத்தி இந்த நரம்பியல் சிகிச்சைய நம்ம ப்ராப்பரா தூண்டும் போது பக்கவாதத்திலே இருக்கட்டும், இல்ல இப்ப இந்த மாதிரியான கை நடுக்க பிரச்சனையா இருக்கட்டும், நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் ஒரு 10 சிட்டிங்ஸ்ல நம்ம கொண்டு வர முடியும். ஒரு 4-5 சிட்டிங்ஸ்லயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கொண்டு வந்துட முடியும். சோ அந்த அளவுக்கு இந்த பாத நரம்பியல் சிகிச்சை அவ்வளவு ஒரு எஃபெக்டிவான ஒரு தெரப்பி அப்படின்னு சொல்லலாம். சரி, இது மட்டும் பத்தாது. உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அசைவ உணவுகளை முற்றிலுமா தவிர்த்துருங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 1 பதிவு. இந்த கை நடுக்கத்துக்கான பார்ட் 1 பதிவு. கூடிய விரைவில் கை நடுக்கத்துக்கான உணவு கட்டுப்பாடு பற்றி நம்ம பிரத்யோகமான பதிவு அப்லோட் பண்றோம். அதுல என்ன உணவு சாப்பிடணும், என்ன உணவு அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி உடல்ல தொந்தரவுகள் இருக்கும்போது நாம் உணவு கட்டுப்பாடு இல்லாம கண்ட உணவுகளை கண்ட நேரத்தில் அளவில்லாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. சோ அதனால நம்ம முற்றிலுமான கைட்லைன்ஸ் அடுத்த பதிவுல பார்ட் 2ல தொடர்ச்சியா பார்க்கலாம். இப்ப நம்ம சில மருந்துகள், ஹெர்பல் மெடிசன்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு, இந்த கை நடுக்க பிரச்சனைய உடனே குறைக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த டீடாக்ஸ், பிரெயினுக்கான டீடாக்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த மருந்துகள் போதும், இந்த பயிற்சிகள் போதும். கண்டிப்பா இந்த ரெமெடிஸ் மூலமாவே வீட்டில் இருந்த மாதிரி கை நடுக்கத்தை நிச்சயமா நீங்க குறைக்க முடியும். சரி, ஜாதிக்காய் பொடி, வல்லாரை பொடி, வேலிப்பருத்தி பொடி. ஜாதிக்காய் நரம்புகளை வலுவூட்டும், அந்த நரம்பு டேமேஜை சீர்படுத்தும். வல்லாரை மூளையில் இருக்கக்கூடிய ரத்த அடைப்புகளை சீர்படுத்தும், அதை மூளையை சுத்தப்படுத்தக்கூடியது. வேலிப்பருத்தி பொடி வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸஸை வெளியேற்றி திரும்ப கேஸஸ் நம்ம பிளட் சர்க்குலேஷன்ல, பிளட் ஸ்ட்ரீம்ல தொந்தரவுகள் செய்யாத அளவுக்கு மலக்கட்டை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மகத்துவம். அதனால இந்த 3ஐயும் 50-50 கிராம் கலந்து வச்சுக்கோங்க. காலையில ஒரு ஸ்பூன், இரவு ஒரு ஸ்பூன் ஜீரக தண்ணியில் கஷாயமாக்கி தொடர்ந்து இந்த பாதிப்பு உள்ளவர்கள், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, ஹேண்ட் ஷிவரிங், ஹேண்ட் ஷேக்கிங், ஹேண்ட் ட்ரமோஸ், இல்ல ஃபிட்ஸ் பிரச்சனை,
இந்த மாதிரி வலிப்பு நோய், இந்த மாதிரி எந்த விதமான மூளை சம்பந்தப்பட்ட பக்கவாதம், ஸ்ட்ரோக், இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, யார் வேணாலும் குடிக்கலாம். எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. அந்த அளவுக்கு சிம்பிளான மருந்துகள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்பூன் சுடுதண்ணில கஷாயமாக்கி தொடர்ந்து குடித்து வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கேசஸ், எல்லா விதமான வாதத்துக்கும் கேசஸ் தான் காரணம். 80 வகையான வாதங்களுடன் கூடிய பக்கவாத நோய்க்கும் இந்த கேசஸ் தான் முக்கியமான காரணம். கேசஸ் ஏன் உருவாகுது அப்படின்னா, நம்ம உறுப்புகள் சீரா வேலை செய்யறது இல்ல, பிரெயின்ல இருந்து ப்ராப்பரா ஆர்கன்ஸ் இயக்கப்படுறது இல்ல. ஏன்னா அங்க மன ரீதியான ஒரு வலுவற்ற தன்மை இருக்கு, மனம் பாதிக்கப்பட்டிருக்கு, மனத்தில் பலவீனம் இருக்கு. சோ அதனால ஒரு கவலை காரணமா இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தொடர்ந்து ஏற்படுது. அதனால நம்ம 15 இல்ல 1000 காரணங்கள் சொல்லலாம். இதனால வந்திருக்கும், அதனால வந்திருக்கும், சிடி ரிப்போர்ட்ல இந்த மாதிரி பிளாக் இருக்கு, சோ இதனால இந்த ஹேண்ட் ஷேக்கிங் பிரச்சனை இருக்கு, நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி நோய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நிச்சயமாக நம்முடைய பேட் கர்மா, குட் கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அப்ப தொடர்ந்து நல்ல பாதையில் நாம் பயணிக்கணும். நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ளணும். பயப்படுறதையும் கவலைப்படுறதையும் விட்டுட்டு நல்ல ஆக்டிவான விஷயங்கள்ல ஈடுபடணும். 4 பேருக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை தொடர்ந்து செய்யணும். சரி, இப்ப இந்த நரம்புகளை வலுவூட்டக்கூடிய சில லேகியம் பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த லேகியத்துடைய ஒரு பயன்கள் பற்றியும் பார்க்கலாம். காயக்கல்ப லேகியம், இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். சோ இப்ப நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இந்த லேகியத்துடைய இன்கிரிடியன்ஸ் என்னென்ன இருக்கு, இதை எப்படி நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு பிபிடி மூலமா, ஒரு வீடியோ மூலமா கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை பார்த்து கொண்டு இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி. தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா இந்த லேகியத்தை நம்ம என்ன பயன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு திடமான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த கை நடுக்கம் பிரச்சனை முற்றிலுமா இந்த ரெமிடிஸை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பா ஒரு 2 மந்த்ஸ்லயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். தொடர்ந்து உணவு கட்டுப்பாடு பற்றிய அடுத்த பதிவு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ அதனால வெயிட் அண்ட் வாட்ச். நன்றி, வணக்கம்.